ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து மங்களம் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம பெரம்பலூர்லேருந்து ஏற்றுற மஞ்சளை வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். அதாவது அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை அங்கே விற்றுட்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். அந்த இடத்துல இருந்து காவேரி ரிவர் வந்து கிராஸ் ஆகிற இடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வழியாக தான் திருச்சிக்கு வர காவேரி வந்து ஈரோடு தாண்டி தான் வந்து திருச்சிக்கு வருது. ஸோ இங்கே ஈரோட்லேயே வந்து காவேரி ரிவர் கிராஸ் ஆகிற மேம்பாலம் வந்து பார்த்தோம். அது வந்து நியர்பை ஒரு வந்து 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை, ஜன்னல், இந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் வந்து சேல் பண்ணுற இடம்லாம் வந்து நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சென்னை கார் கேர்ன்ற கார்ஸ் கம்பெனி அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நீரோட்டத்தை பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பவானி ரிவர் அப்படின்னு போட்டிருந்தது. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பவானின்ற அந்த லேக் இருக்கும்ல, அதில் வந்து உபரி நீர் திறந்து விடுற தண்ணி வந்து வெளில வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காளிங்கராயன் அணைன்னு சொல்லி ஈரோட்டில் ஒரு தடுப்பணை வச்சுருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி இங்கே வரும்போது இந்த ரிவர் வருது. ஆனால் இந்த ரிவர் வந்து பவானி ரிவர்னும், இதுக்கப்புறம் பக்கத்தில் வர்றது வந்து காவேரி ரிவர் அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகும். ஏன்னா காவேரி ரிவர் வந்து நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். தனியாக மேட்டூர் அணையிலேருந்து ஃபுல்லாகவே வர்றது வந்து காவேரி ரிவர்னு சொல்லுவோம். இது வந்து பவானி சாகர் அணையிலேருந்து உபரி நீர் திறந்துடுவாங்க. அந்த தண்ணி வந்து இது பவானி ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ போக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இருட்டாயிடுச்சு. சாய் காஃபின்றத காஃபி குடிக்கணுன்ற ஆர்வம். ஆனால் பட் ரிவரை பார்த்துட்டு வந்து தான் எதாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். சைடில் ஒரு ரோடு தெரியுது பாருங்கள், அந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல அந்த மேப்பில், அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா காவேரி ரிவர் வந்துடும். ஸோ ரைட் சைடாக நடந்து போனோம்னா அந்த பாலத்துலேயே நேராக நடந்து போனோம்னா காவேரி ரிவரை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிட்டு இருந்தேன். அதே லெஃப்ட் சைடில் தெரிகிற ரோட்டில் போனோம்னா தான் வந்து சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் இந்த காவேரி ரிவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோயிலையும் வந்து பார்த்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் அந்த கோயிலை வந்து வியூ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குன்னே சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸைட் பண்ணால் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா காவேரி ரிவரை வந்து வியூ பண்ணி ஈவினிங் டைமில் வந்து அது காவேரி ரிவர் தண்ணி ஓடுறதோ ஏகத்துக்கும் ஓடுறதோ பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து போகும்னு போனேன். பட் போக வந்து டைமிங் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இருட்டவும் ஆரம்பிச்சிச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா இன்னும் நல்லா வியூவில் பார்த்துருக்கலாம் அப்படின்றது. சரி வந்துட்டோம், பார்த்துட்டு போவோமே அப்படின்றதுனால கிட்ட போயிட்டே இருந்தேன். பக்கத்தில் வந்து டிராஃபிக்கு, பொல்யூஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ரோடு பக்கத்தில் நடந்து போனோம்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளை ஹிட் பண்ணுற மாதிரி கூட வந்தது. ஸோ ரோட்டில் ஓரமாக போகும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக போங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஈரோடு மாவட்டம் வந்து எல்லை முடிகிறது. அந்த காவேரி ஆறு ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து நாமக்கல் மாவட்டம் ஆரம்பிக்குது. ஸோ அதை தான் வந்து அந்த எல்லோ கலர் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஈரோடு மாவட்டம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம் அப்படின்றத தான் வந்து இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த ரிவர் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வருது, எல்லைப்பகுதிக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி. உட்கோட்டை வந்து திருச்செங்கோடு அப்படின்றத போட்டிருக்காங்க. ஏன்னா ஈரோடு காற்று வந்து திருச்செங்கோடு தான் இருக்குது. அங்கேயும் மஞ்சள் வந்து நிறையா வந்து வாங்குவாங்க. நம்ம இன்றைக்கி ஈரோட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. பார்த்திங்கன்னா காவேரி ரிவர் இதான் அந்த பாலம். பட் அந்த பாலத்தில் இருந்து அப்படியே அந்த வியூ பாருங்கள், உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்தது. ஓரளவுக்கு ரொம்ப இருட்டாமல் மீடியம், வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருந்தது. அந்த லைட்டிங்லாம் வந்து தண்ணியில் பிளிர் ஆகும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சு. அந்த சைடு வந்து பாலம் பெருசாக கட்டியிருந்ததுனால பார்க்க முடியல. இந்த சைடு நீங்களே பாருங்களேன், அப்படியே ஓவர் வியூவாக பாருங்களேன், அவங்களுக்கு உண்மையிலே செம சூப்பராக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பாலத்தில் நடுவில் இருந்து போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனால் பாலத்தில் நடந்து போகிற அளவு கூட ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா ரோட்டில் சைடில் நடந்து போனாவே வண்டி வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம நடந்து போனால் ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது பாலமே கொஞ்சம் வந்து ஆடுற கண்டிஷனில் இருந்து ஒரு அது நார்மலாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸு, லாரி எதாக இருந்தாலும் வந்து இறங்கணுன்னே ஒரு ஷேக் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சிவன் டெம்பிளை வந்து நம்ம இங்கேருந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து அங்கே சிவன் கோயிலேருந்து நேராகவே லைட் எரியுது தெரியுதுங்களா, அங்கே தான் வந்து சிவன் கோயில். சிவன் கோயில் வந்து ஆத்தங்கரையில் இருக்குது அப்படின்ற மாதிரி, காவேரி ரிவர் ஆத்தங்கரையில் இருக்குங்கிற மாதிரி அது மீன் பண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் அங்கே நின்று பார்த்தேன். பட் எனக்கு தெரியலை. ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தாண்டு இருக்க சிவன் கோயிலுக்கு போய் பார்ப்போம். அங்கே வந்து கோயில் எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ வரும்போது பார்த்தோம்ல, ஒரு வந்து சாமி லைட்டிங் போட்டிருந்தது, அதில் வந்து கருப்பு சாமி
லைட்டிங் போட்டிருந்தது. ஸோ அந்த கோயில் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சிவன் ஆத்தங்கரையில் வந்து சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காவேரி ரிவரை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலை போய் பார்த்துட்டு அப்படி எப்படி இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரயில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் மார்க்கெட் இருக்குல்ல, இது வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு, எந்த மாதிரி ரேட்டிங் போயிருக்குன்றது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். See you next video.